இருக்கிறது, இது ஒரு பெரிய தடையாக இருக்கிறது, இது ஒரு பெரிய குறுக்கீடாக இருக்கிறது என்று நினைத்தாலும் அந்த இடையூறுகள், அந்த குறுக்கீடுகள் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறது. இன்டரப்ஷன்ஸ் ஆர் பிளெஸிங்ஸ் ஆர். எப்படி இது ஆசீர்வாதமாக இருந்தது? மரியாதையின் வாழ்க்கையிலே ஆண்டவர் குறுக்கிட்டார். எனவே அவள் எப்படிப்பட்டவராக மாறுகிறார்? கிருபை பெற்றவர். கிருபை பெற்றவராக மாறுகிறார். மரியா கிருபை பெற்றவராக மாற வேண்டுமானால் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே குறுக்கிட்டார். ஒருவேளை ஆண்டவர் குறுக்கிடும் பொழுது அது கஷ்டமானது, சிரமமானது, ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய குறுக்கீடு நிமித்தமாக மரியா கிருபை பெற்றார். ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்கின்ற ஒரு சாக்கியத்தை பெறுகிறார். அந்த குறுக்கீடின் மூலமாக மரியா இயேசுவினுடைய ஆயாவும் சாக்கியத்தை பெறுகிறார். முதல்ல அது கஷ்டமாக இருந்தது, இடையூறாக இருந்தது. ஏன் இப்படி நடந்தது என்று நினைக்கிறார். ஆனால் ஆண்டவர் குறுக்கிடுகின்ற காரியங்கள் எல்லாம் நன்மையாகவே நடைபெறும். கிருபை பெற்றவர்களாக மாறுவது மாத்திரமல்ல, ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்ணாக மாறுவது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் தாயாக மாறுகின்ற ஆசீர்வாதத்தை பெறுகிறார். அது மட்டுமல்ல, இது எப்படி ஆகும் என்று கேட்கிறார். நீ பரிசுத்த ஆவியினால் கற்பவதியாக குமாரனை பெறுவாய் என்று தேவன் சொன்ன பொழுது மரியாதை என்ன சொல்றார்? இது எப்படி ஆகும்? இது எப்படி ஆகும்? திருப்பி என்ன சொல்றார்? உங்களுடைய வார்த்தையின்படியே ஆக. உங்களுடைய வார்த்தையின்படியே ஆக. இது பெரிய குறுக்கீடாக இருக்கிறது, எப்படி ஆகும்? ஆனால் மரியாதை ஆண்டவருடைய குறுக்கீட்டை, அந்த இன்டரப்ஷனை, அந்த இடையூறுகளை ஏற்றுக்கொண்டு என்ன சொல்கிறார்? நீ சொல்லபடியே ஆகும். இது எப்படி ஆகும் என்பது பகுத்தறிவு கேள்வி. இதெல்லாம் நடக்குமா? இது எப்படி ஆகும் என்பது பகுத்தறிவாளர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இது எப்படி ஆகும் என்பது பகுத்தறிவு கேள்வி. நீ சொன்னபடி ஆகட்டும் என்பது விசுவாசத்தின் வரை. விசுவாசத்தின் வரை. நீ சொன்னபடியே ஆகட்டும், உங்களுடைய வார்த்தையின்படியே ஆகக்கடவுளே என்பது விசுவாசத்தின் மரியாதை. பகுத்தறிவு கேள்வி முதலாவது எப்படி ஆகும் என்று சொல்லி பகுத்தறிவு கேள்வி கேட்கிறார். அதன் பிறகு என்ன சொல்கிறார்? விசுவாசத்தோடு ஒரு பதில் சொல்கிறார். உங்களுடைய வார்த்தையின்படியே ஆகக்கிறார். ஆண்டவருடைய குறுக்கீடு மரியாதையின் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக இருக்கிறது. யோசேப்பினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் குறுக்கிட்டது யோசேப்புக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. எப்படி ஆசீர்வாதமாக இருந்தது? ரகசியமாக தன்னுடைய மனைவியை தள்ளிவிட மனதாக இருக்கிறார். தனக்கென்று நியமிக்கப்பட்ட மரியாதை ரகசியமாய் தள்ளிவிட மனதாக இருக்கிறான். தன்னுடைய வாழ்க்கையிலிருந்தே மரியாதை தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறான். யோசிப்புக்கு தூக்கம் வந்திருக்குமா? வந்திருக்கிறார். தூக்கம் இல்லாமல் இருந்திருக்கிறார். கவலையில் கஷ்டப்பட்டிருக்கிறார். இந்த சமயத்தில் ஆண்டவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆண்டவர் குறிப்பிடுகிறார். ஆண்டவருடைய குறுக்கீடு யோசேப்புக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. அவரிடம் உட்பொருட்பது பரிசுத்தம் உள்ளது என்று தேவனிடம் சொன்ன உடனே கவலையில் மாறுகிறார். தூக்கமின்மையிலே கஷ்டப்பட்ட அந்த யோசேப்பு, கவலையில் இருந்த அந்த யோசேப்புக்கு ஆண்டவரின் குறுக்கீடு கவலையை மாற்றக்கூடியதாக இருந்தது. எனவே ஆண்டவருடைய குறுக்கீடுகள், ஆண்டவரை இடைப்படுவது யோசேப்புக்கு நன்மையாக. மரியாதையும் யோசேப்பையும் பாருங்கள், உலகத்தினுடைய பரிசொல் ஒருபுறம், அவமானங்கள் ஒருபுறம், துன்பங்கள் ஒருபுறம், வேதனை ஒருபுறம், அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. காரணம், ஆண்டவர் குறிப்பிடுகிறார். ஆண்டவர் குறிப்பிடும் பொழுது, ஆண்டவரின் சித்தத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரிசொல் வருகிறது. ஆண்டவரின் சித்தத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவமானம் ஏற்படுகிறது. ஆண்டவரின் சித்தத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது துன்பங்கள் வருகிறது. இந்த பரிசொல்களும், இந்த அவமானங்களும், இந்த துன்பங்களும் மரியாதைக்கும் யோசேப்புக்கும் எப்படி வந்தது? ஆண்டவருடைய